அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட S90 பேட்சில் டே 19 வந்து என்னெல்லாம் படிக்கணும், அதே மாதிரி என்னெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சார் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி, மேக்ஸ் பற்றி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தமிழை பொறுத்தவரை வந்து நம்ம டெய்லி வந்து தமிழில் ஒவ்வொரு இயல் படிச்சுட்ருக்கோம். ஸோ அதுபடி வந்து டே 19 நம்ம வந்து தமிழில் 9th நியூ புக்கில் இயல் 7 சரிங்களா. அதே மாதிரி இந்த 9th புக்கில் வந்து 10 இயல் இருக்கிற புக்கை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து அந்த புக் இல்லாதவங்களும் நம்மளோட டெலகிராம் சேனலில் அந்த புக்கோட PDF இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட எந்த இயல் இல்லையோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து உங்களோட புக்கில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே, தமிழில் வந்து ஒரு இயல். அதே மாதிரி ஜிஎஸ்ல 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பார்த்துட்டு இருந்தோம். சமூக அறிவியலில் எக்கனாமிக்ஸ், பொருளியலில் வந்து 3வது லெசனும் 4வது லெசன் சரிங்களா. 3வது லெசன் என்ன அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்டு நியூட்ரிஷன். ஃபுட் செக்யூரிட்டி அண்டு நியூட்ரிஷன், தமிழில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஓகே, அடுத்து 4வது லெசன் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ், தமிழில் அரசாங்கமும் வரிகளும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஜிஎஸ்ல நீங்கள் வந்து இந்த 2 லெசன் தான் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தவரை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது டே 19 நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு படிச்சிருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 2 days இல்லாட்டி 3 days எடுத்துக்கிட்டாலும் ஓகே. தமிழில் வந்து கூட்டு வட்டி சரிங்களா, கூட்டு வட்டி. மேக்ஸில் வந்து கூட்டு வட்டி. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸை பற்றி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை வந்து நம்ம எக்ஸாமுக்கு மினிமம் வந்து ஒரு 6 to 8 months படிக்கணும் சரிங்களா. இது வந்து மினிமம் சொல்கிறேன், 6 to 8 months படிக்கணும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னு நமக்கு வந்து செப்டம்பர் 2023 மே மாதம் ஒரு 15ஆம் தேதி வரை சரிங்களா, மே 15 2024 வரை வந்து மினிமம் நீங்கள் வந்து படிச்சிருங்க சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்களே வந்து ஒரு நாளைக்கு 3 நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி படிச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை எப்படி படித்தாலும் ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை வந்து செப்டம்பர் 2023 மே மாதம் வரை படிக்கணும், மே 15 வரை போதும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து தினமணி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. தினமணி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வந்து இந்து தமிழ் பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்து தமிழ் நியூஸ் பேப்பர், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 டே, அதாவது இப்போ செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி, அதுக்கடுத்து 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, இந்த 3 நாள் சேர்த்து ஒரு நாளில் கவர் பண்ணுற மாதிரி, இந்த 3 நாள் நியூஸ் பேப்பரை ஒரு நாளில் கவர் பண்ணுற மாதிரி படிங்க. அப்படி இல்லை நான் இப்போ வந்து ரிவர்ஸ்லேருந்து போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து மார்ச்லேருந்து அப்படியே பேக்வேர்டில் போங்க. பெட்ரு வந்து நீங்கள் வந்து அதாவது இப்போ மார்ச்சில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்று பார்த்துட்டு முன்னாடி ப்ரீவியஸ்லேயும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் செப்டம்பர்லேருந்து மே மாதம் வரை படிக்கணும் சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா தமிழில் வந்து ஒரு இயல், அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து 2 லெசனு, மேக்ஸில் வந்து ஒரு டாப்பிக்கு. ஓகே, அடுத்த வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.